ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்த எல்லாம் குயிக்கா ஒரு ரீகேப் குடுத்துறலாம் ஃபர்ஸ்ட்டு. குயிக் குயிக் ரீகேப். ரீகேப். லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல நம்ம பார்த்ததெல்லாம் என்னன்னா, ஹவ் டு ஆட் யூசிங் ஆரோஸ், ஹவ் டு ஆட் யூசிங் ஆரோஸ். அப்புறம் 2வது என்ன பார்த்தோம்னா, லைக் ஓவராலா பார்த்ததுன்னா, ஃபைண்டிங் சைன் ஆஃப் சம்ஸ் when we add integers with same sign or different sign. ஸோ இதான் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தது இதெல்லாம் தான். Sign or different sign. Different sign. இப்போ 2 இன்டிஜர் இருக்கு. லெட்ஸ் சே a plus b 2 பாசிட்டிவ்னா இந்த கிளாஸ்ல ஆரோஸ் கொடுத்துருப்போம். நம்ம ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். போன கிளாஸ்ல நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் வந்து எழுதணும். ஆனால் இதில் வெறும் ஆரோஸ் ஆர் கிவன், ஆரோஸ் ஆர் கிவன், given, use 0 as starting point, 0 as starting point and write equations. Starting point and write equations. ஸோ பேசிக்காக ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோவில். Equations. Okay. First question. Write an addition equation or a subtraction equation of your choice to describe the diagram. Okay. 0 starting point. Yeah, அதே மாதிரி 4 யூனிட்ஸ் பின்னாடி போகிறோம்னு நினைக்கிறேன். 1 2 3 4. ஓகே, 4 யூனிட்ஸ் பின்னாடி போகிறோம். கலர் நான் மாற்றிக்கிறேன். இப்போ 4 ஸ்டார்டிங் பாயிண்ட் -4 ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து எவ்வளோ யூனிட்ஸ் பின்னாடி போகிற முடியும்? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 யூனிட்ஸ் பின்னாடி போகணும். ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் பின்னாடி போகணும், அப்புறம் 9 யூனிட்ஸ் பின்னாடினா லெஃப்ட்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அதாவது பின்னாடி சொல்லிருக்கோம். ஸோ 4 யூனிட்ஸ் பின்னாடி போகிறோம், 9 யூனிட்ஸ் பின்னாடி போகிறோம், லெஃப்ட். ஸோ -4 -9 ஈக்குவல் டு -13. இதுதான் ஆன்சர். இதான் ஈக்குவேஷன். ஆன்சர் இதுதான், -13 ஆன்சர். -10 பக்கத்தில், -15 பக்கத்தில் இருக்கு. 2 யூனிட் ரைட்டில் இருக்கு. அடுத்த கொஷின். Fill in the blanks to complete the equation that describes the line. இதுலேயும் 0 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எவ்வளோ யூனிட் தள்ளி பின்னாடி போகிறோம், மறுபடியும் லெஃப்ட்டில் போகிறோம். 1 2 3 யூனிட்ஸ் பின்னாடி போய்க்கும் ஃபஸ்ட்டு. 3 யூனிட்ஸ் லெஃப்ட். இங்கேருந்து மறுபடியும் 1 2 3 யூனிட்ஸ் மறுபடியும். ஸோ 3 + 3 6. ஆனால் என்னென்னா இது நெகட்டிவ் டைரக்ஷனில். ஸோ -3 + -3. ஸோ ஓவரால் ஆன்சர் -6. நெக்ஸ்ட் கொஷின். இது ஜாலியாக இருக்குது. அடுத்த கொஷின். ஓகே, 0 ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகணும். ரைட்னா பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ 0 ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லைக் 1 2 3 4 5 யூனிட்ஸ் ரைட். இப்போ 5ல் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 2 யூனிட் ரைட் போகிறோம். 1 2 யூனிட்ஸ் ரைட். ஸோ 5 + 2 தான் ஈக்குவேஷன். 5 + 2 = 7. 7ல் போய் முட்டுறோம். 5 யூனிட்ஸ் முன்னாடி போகிறோம், அப்புறம் 2 யூனிட்ஸ் முன்னாடி போகிறோம், which gives us the answer 7. அடுத்த கொஷின். ஓகே, 0 மறுபடியும் 0 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ரைட்டில் போகிறோம், அப்புறம் மறுபடியும் லெஃப்ட்டில் வரோம். ஸோ ஓவராலாக எந்த ஏரோ பெருசாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். லெஃப்ட் ஏரோ தான் பெருசாக இருக்குது. ஸோ ஆன்சர் டெஃபினட்டாக நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஓவரால் ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ். அது ஃபஸ்ட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ 4 + சம்திங்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ். அதுவும் கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ 4னா இதுதான். 4னு அவனே கொடுத்துட்டான். அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பின்னாடி போகிறோம். 4லேருந்து எவ்வளோ யூனிட்ஸ் பின்னாடி போகிறோம்? ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் பின்னாடி போயிடுறேன். 0க்கு வந்துடுறேன். பேசிக்காக இது 4. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 2 2. ஸோ 4 -4 -2. ஸோ பேசிக்காக 4 - 6 இஸ் -2. பேசிக்காக என்ன நான் எப்படி சொன்னேன்னா, லைக் 4 + -4 + -2. இதுதான் ஈக்குவேஷன்.
இதோட ஃபைனல் ஆன்சர் -2. இதுவும் கேன்சல் ஆகும். அடுத்த கொஸ்டின். இது இப்போ இந்த மாதிரி நான் டில்ட் பண்ணியிருக்கேன் நம்பர் லைன். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இதான் டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 யூனிட் முன்னாடி போகிறோம். அப்புறம் எவ்வளோ யூனிட்ஸ் பின்னாடி வரும்? 2 யூனிட் 0க்கு வந்துடுறோம். அப்புறம் 0லேருந்து 1 2 3 4 5 யூனிட்ஸ் பின்னாடி போகிறோம். ஸோ இது 2 யூனிட்ஸ், இது 5 யூனிட்ஸ். ஸோ பேசிக்காக 7 யூனிட்ஸ் பின்னாடி போகிறோம், 2 யூனிட்ஸ் முன்னாடி போகிறோம். ஸோ ஓவரால் 5 யூனிட்ஸ் பின்னாடி போகிறோம். ஸோ ஆன்சர் 2 -7 இஸ் -5. ஓகே, அடுத்த கொஸ்டின். 0 அதே மாதிரி 0 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 0லேருந்து லைக் எவ்வளோ யூனிட்ஸ் முன்னாடி போகிறோம்? லைக் இந்த ஆரோ தான் பெருசாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. திஸ் ஆரோ இஸ் மச் பிகர். இந்த ஆரோ குட்டியாக இருக்குது. லெஃப்ட் ஆரோ வந்து குட்டியாக இருக்குது, ரைட் ஆரோ பெருசாக இருக்குது. ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் முன்னாடி போகிறோம்? 1 2 3 4 5 6 7 8 9 யூனிட்ஸ் முன்னாடி போகிறோம். 9 யூனிட்ஸ் ரைட் போகிறோம். எத்தனை யூனிட் பின்னாடி வரும்? 1 2 3 4 யூனிட்ஸ் பின்னாடி போகிறோம். ஸோ 9 -4 எங்கே வந்து முட்டுறோம்? இங்கேருந்து முட்டுறோம். ஏதோ தப்பாக இருக்கேன். 4 யூனிட்ஸ் பின்னாடி போகல, சாரி. இதில் சின்ன தப்பு இருக்குது. தப்பாக எழுதிட்டேன். ஆக்சுவலாக 3 யூனிட்ஸ் தான் பின்னாடி போகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். தப்பாக எழுதிக்கிறேன். லைக் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். 3 யூனிட்ஸ் பின்னாடி போகணும். இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே இதுலேருந்து தான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 யூனிட்ஸ் பின்னாடி போகணும். ஸோ 9 - 3 6. அதான் எங்கேயோ தப்புன்னு நினச்சேன். இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இப்போ எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னு பார்த்தோம்.